வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கட்சியின் பூத் கமிட்டியின் நிர்வாகிகள் கூறுவது தற்பொழுது அதிமுக தோல்வியடையும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பை வழங்கவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபால் தொகுதியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதை கடுமையாக விமர்சனமும் சமூக வலைதளங்களில் செய்து வருகிறார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மரியாதையை வைக்கவில்லை. அவரது பேச்சையும் களத்தில் கேட்கவில்லை. தொண்டர்கள் உட்கட்சி மோதல்கள் அதிகமாக அதிமுகவின் தொண்டர்களிடம் இருக்கிறது. இங்கு பிரச்சனை யாருக்கெல்லாம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கும் மட்டும்தான். 2 கோடி முதல் 5 கோடி வரை வேட்பாளர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளராக எடப்பாடி அறிவித்துவிட்டார். ஆனால் அந்த வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்வார்களா? கிடையாது. தொண்டர்கள் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது 100% அதிமுகவிற்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் தொண்டர்கள் நம்பவில்லை. இதனால் பூத் கமிட்டிகளின் வேலைகளும் சரியாக செயல்படவில்லை. தோல்வி மட்டும்தான் அதிமுகவிற்கு கிடைக்கும் என்ற முதற்கட்ட கருத்து கணிப்பும் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை இருக்கும் வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும். இதற்கு 2 முக்கியமான காரணங்கள். முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுகவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார். இரண்டாவதாக, அதிமுக பாஜகவிடம் அடிமையாகிவிட்டது. திமுக தோற்கடிக்க வேண்டும் என்றால் முக்கிய அமைச்சர்களாக திமுகவில் இருக்கக்கூடியவர்களை தோற்கடிப்பதற்கு அதிமுகவின் வேட்பாளர்களைத்தான் களத்தில் இறக்க வேண்டும். ஆனால் அந்த தொகுதியில் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது கேள்விக்குறியாக கூடிய ஒரு செய்தியாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாக திமுகவை வெற்றியடை வைப்பதற்கு அதிமுக செயல்படுகிறதா? களத்தில் இரட்டை இலை என்பது மிகவும் தாமதமாகவும் வெற்றி அடையக்கூடிய தொகுதிகளில் பாஜகவை போட்டியிட வைப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளையும் தற்பொழுது எடப்பாடியிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பூத் கமிட்டிகளை பொறுத்தளவிற்கு களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்யவில்லை. முதற்கட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். இதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முதல் காரணமாக அமைவார் என்ற தகவல் முதல் கருத்து கணிப்பின் அடிப்படையில் வெளியாகியுள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடியின் தலைமை சிறப்பாக இருக்கிறதா? வெற்றியடையுமா? தோல்வியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.